தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்று நீங்கள் எதையாவது நினைத்து பயத்துடன் இருக்கலாம், அல்லது தனக்கு நடக்க வேண்டிய காரியம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று கலக்கத்துடன் இருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு எல்லா காரியத்திலும் துணையாக இருந்து உன்னை உயர்த்தி உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 நாடுகளுக்கிடையே போர் நடந்தது. அந்த இடத்தில் குண்டடிபட்டு ஒருவர் கீழே விழுந்தார். நீண்ட நேரமாக கண் விழிக்காத அவர் திடீரென்று கண் விழித்தார். அப்பொழுதுதான் அவர் தனக்கு உயிர் இருப்பதை உணர்ந்தார். உடனே தன் சட்டைப்பையை தொட்டு தன்னுடைய இருதயம் குண்டு துளைக்கப்பட்டு இருக்கிறதா என தடவி பார்த்தார். அப்பொழுது அவருக்கு ஒரே ஆச்சரியம். தன் சட்டைப்பையில் வைத்திருந்த புதிய ஏற்பாடு தான் துளைக்கப்பட்டு இருந்தது. அவருடைய இருதயத்திற்கு ஒரு சேதம் ஏற்படவில்லை. அப்பொழுது அவருக்கு ஒன்று புரிந்தது. தன் இருதயத்தை குண்டு துளைக்காதபடி இந்த பரிசுத்த வேதாகமம் தான் என்னை காப்பாற்றியது என்பதை அறிந்தார். அவர் அனுதினமும் வேதாகமத்தை வாசிக்கும்போது அந்த வேதாகமம் உணர்த்துமாம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அதே போல அவரை அந்த போரிலிருந்து காப்பாற்றியது வேதாகமமும் அதிலுள்ள ஜீவனுள்ள வார்த்தையும் தான் என்பதை அவர் உணர்ந்தபடியால் அவர் இந்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் ஒருவர் ஆனார். அவர்தான் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த மோனகான் ஆவார். பிரியமானவர்களே, இந்த தேவ வார்த்தையை கேட்கிற நீங்களும் தேவனாய் கர்த்தர் எனக்குண்டான எல்லா காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு துணை செய்து எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என நீங்கள் தேவனிடம் விசுவாசம் வைக்கும்போது அவர் உங்கள் விசுவாசத்தின்படியும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போலவும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதற்கேற்ப உங்களுக்கு துணையாக இருப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.